அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாள், அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குங்க. ஒவ்வொரு முறை புத்தாண்டு பிறக்கும் போதுமே ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன், முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த பொருளை குறித்து இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் அமையப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பராபவ ஆண்டினுடைய தொடக்க மாதங்கள் பொதுமக்களுக்கு பொருளாதார ரீதியாக சற்றே சவாலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்குது, வீட்டில் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, எப்போ பாரு மன அழுத்தமாக இருக்குது, ஒரு குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையாக ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவமழை சற்று தாமதமாக பெய்தாலும் கால்நடைகளுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பால் உற்பத்தி அதிகரித்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேன்மையடையும். மக்கள் மனதளவில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சில வாழ்வாதார சவால்களை சந்திக்க நேரிடலாம். அதே போல் பராபவ ஆண்டினுடைய தொடக்க மாதங்கள் பொதுமக்களுக்கு பொருளாதார ரீதியாக சற்றே சவாலாக இருக்கும். பருவம் மாறி மாறி வெயிலும் மழையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிக வெயில், அதிக மழை, பருவம் தவறிய அல்லது முன்கூட்டிய மழைக்கு வாய்ப்பு இருக்கும். நவம்பர் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சீராகும் அப்படின்னுலாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தனியாக இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. குறிப்பிட்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சற்றே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பலன்கள் பரிகாரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் பிறக்கக்கூடிய இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு சனி மற்றும் குருவினுடைய திரிகோண சேர்க்கையோடு ஏற்பட இருக்கு. குறிப்பிட்டு இந்த கிரக நிலையானது 12 ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல மாற்றங்களையும் சவால்களையும் கொண்டு வர இருக்கு. சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க இருக்கும். முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், அற்புதமான முன்னேற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படலாம். திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். துணை அமைப்பு, உங்களுடைய காதல் அமைப்பு இவை எல்லாமே சிறப்பாக இருக்குது. மனைவியினுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். மனைவியினுடைய வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கடகராசியினுடைய துணைக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை வேலாம் உண்டாகும். நிறைய நன்மைகள் ஏற்படும். 2027ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் சனி 9இல் இருக்கிறதால நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு 5 ஆண்டுகளில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி வாகனத்தில் செல்லும்போது உங்களுக்கு நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. உரிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறது இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. வயிறு தொடர்பான பாதிப்புகளில் அதிகமான கவனம் வேணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படலாம். யோக பலன்கள் அதிக அளவில் உண்டாகும். சுப விரய பாகியம் உண்டாகும். 8ல் இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடல் கடந்து தொழில் தொடங்குவோருக்கு ஏற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன யோகமெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் உண்டாகும். சந்தோஷமும் ஏற்றமும் உங்களுக்கு நல்ல ஒரு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் புரட்சி, உத்தியோக புரட்சி, வியாபார புரட்சி இவையெல்லாம் செய்யக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால வார்த்தைகளில் மிகுந்த கவனம் உங்களுக்கு செலுத்தணும். திட்டமிடுவது, நீங்கள் நல்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. கடகராசி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அற்புதமான பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது. பண வரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டம். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நவகிரகங்களில் கிடைக்கக்கூடிய இந்த குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் லிவர், கிட்னி செயல்பாடுகளில் இடது பக்க உறுப்புகள் தொடர்பான பாதிப்புகள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் கோளார் பதிகத்தை சொல்வது, கேட்பது ராகு கேது தோஷத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும். பெற்றோர் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்துவது நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது மிக மிக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கைகள் மற்றும் உலகளவில் சந்தையில் ஏற்படக்கூடிய சமநிலை காரணமாக ஆண்டினுடைய இறுதியில் ஓரளவு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய இந்த போர் சூழல் கூட கொஞ்சம் தணிந்து அடுத்த ஆண்டு தான் சீராகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. பிரபல ஜோதிடர்களினுடைய கணிப்புப்படி வேலை இழப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கிருந்து மீண்டும் தாய்நாடு திரும்புவது போன்றவையும் நடக்கலாம். அதே நேரத்தில் மருத்துவத்தில் புரட்சி ஏற்பட்டு நாட்பட்ட நோய்களுக்கு குணமடையக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் பணப்புழக்கம் மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது, சேமிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் நல்லது. உங்களுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையவழி வர்த்தகங்கள் மற்றும் ஆன்லைன் பரிமாற்றங்கள் கூடுதல் எச்சரிக்கை இவையெல்லாம் கொடுக்குது. அதே போல் மோசடிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் சற்றே எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. அரசு நிர்வாகம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சட்டத்திட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம். குறிப்பாக காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் நவீன மாற்றங்கள் நிகழும். சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வகை மருத்துவ சவால்கள் தோன்றினாலும் அதற்கான தீர்வுகளையும் மருத்துவ உலகம் கண்டறியும். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் உருவாகும். உற்பத்தி துறை விரிவடையும். சாதகமான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். எந்த ஆண்டு பிறந்தாலும் நம்மளுடைய உழைப்பும் நேர்மையும் நேர்மறையான எண்ணங்களுமே நம்ம உயர்த்தும். அதே போல் இந்த பராபவ வருடம் சவால்களை கடந்து அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறாங்க. அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். முக்கியமாக நீங்கள் வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருக்குது, இதற்கான பலன்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு வீடு கட்டுறது, வீடு புதுப்பித்தல், அதே போல் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். குறிப்பிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதால இது வரைக்கும் வராத பணம் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு வரும்னா, இவ்வளவு நாள் இழுபறியாக இருந்த பணம் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நீங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக வெளியே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் மேற்கொண்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கலாம். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.